Hello friends, வணக்கம். Welcome back to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் நல்லா வாஷ் பண்ண மட்டன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு, அப்புறம் ஃப்ளேவருக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் வாட்டர் நீங்கள் இந்த அளவுக்கு தான் ஊற்றணும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா மட்டனுக்கு மேலே இருக்கும், அவ்வளோதான் வாட்டர் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நாலு விசில் விட போகிறேன். இந்த டைமில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பவுடர் ஒன்று ரெடி பண்ணிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம தாளிக்கிறதுக்கு, இதுவும் நம்ம எண்ணெயில் தான் போட போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், சீரகம், கொத்தமல்லி, பெப்பர் எல்லாமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டிங்கன்னா கசப்பாயிரும். ஸோ மீடியமான ஒரு ஹீட்லேயே வச்சு ஒரு லைட் ப்ரௌன் வந்தோடனேயுமே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துட்டேன். ஒரு பேனில் ஆயில் போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லைமா கட் பண்ணி போட்டேன். அதே மாதிரி பூண்டு யூஸ்வலாக மட்டன் சுக்காவுக்கு போட மாட்டாங்க, பட் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு நீளமாக கட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் குக்கரில் போட்டதுனால இதில் கம்மியாக தான் போடுறேன். இது 10 வாசம் போடுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இனி மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பேனில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ இதே எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணதோட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு 2 to 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம வரமிளகாய், சோம்பு, சீரகம், முழு மிளகு, கொத்தமல்லி இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வரமிளகாய், மிளகு அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்பைஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்குது. சுக்கானா ட்ரையாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரை ஆகிற அளவுக்கு விடலாம். இது அயன் கடாய் நான் எடுத்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கிரேவியெல்லாம் சீக்கிரமாக சுண்டிடும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நான் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி அவ்வளோதான். நாங்கள் எல்லாருமே இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.